ஒரு ஆன்மீக வாழ்க்கை. இவங்களுக்கு என்னன்னா அந்த புதன் அப்படிங்கிறது நீச்சம் அடைகிறதுனால இவங்களுக்கு அந்த காதல் தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஒரு சின்ன விஷயத்த கூட மறக்க முடியாம தனக்குள்ள போட்டு ரொம்ப புழுங்கிக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனராசி பெண் பிள்ளைகளா இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு தியாகம் பண்ணி வாழக்கூடிய நிலைகள் நிறைய அனுபவிக்கிறது யார் அப்படின்னா மீனராசி பெண் பிள்ளைகள் தான். இவங்களுக்கு அந்த இரட்டை மீன் தன்மை இருக்கும் பாத்தீங்கன்னா, 2 மீன் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த காதல் வலையில சிக்கி தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு 2வது லைஃப்க்கு போறது, பெரிய பிரச்சனைகளுக்கு மாட்டிக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நிலைகள் உண்டு. ஒரு கட்டத்தில் அதை வேணா முடிவு பண்ணா உங்களோட நிலைகள் வேற மாதிரி. மனம்ன்றது சந்திரன், மனோகாரகன். ஸோ அந்த குழந்தைகள் பற்றின விஷயங்கள், அதே மாதிரி இவங்களுக்கு அந்த மீடியா ரிலேட்டட் சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கும் மீடியாவுக்கும் கனெக்டட் இருக்கும். சுக்கிரன் உச்சமடையுது இல்லையா? ஸோ கலைத்துறை சார்ந்த விஷயங்களை நிறைய சாதனை படைக்கிறவங்களாம் யார் அப்படின்னா மீனராசி பெண் பிள்ளைகள் தான். ஒருத்தவங்க கலைத்துறைக்கு வராங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ பேர் என்னென்ன பேச்சு ஏச்செல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் கடந்து தான் வருவாங்க. நம்ம பாட்டுக்கு செவனேன்னு இருந்தால் கூட தேடி பிரச்சனை வருதுன்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் அனுபவிக்கிறது யார் அப்படின்னா மீனராசி பெண் பிள்ளைகள் தான். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறாங்கன்னா ஒரு அவப்பெயரை சந்திக்காமல் அவங்களோட நிலைகள் இருக்காது. ஒன்று பிள்ளைகளால் ஒரு அவப்பெயர், இல்லை இவங்களுடைய கேரக்டர்னால ஒரு அவப்பெயர், இதெல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் யாருக்கு இருக்கும் அப்படின்னா